இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும், ஜேபியில் வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான். அவங்களாம் இந்த படத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல கணக்கு அவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப பெருமையா. இன்னொன்னு, டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவருக்கு வரும்போது உள்ள வரும்போது சொல்றேன், ஒரு மாதிரி பேண்ட் ஷர்ட் போல வீட்டுல திட்டாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு, அவங்க போட்டா தான் அழகா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லா படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதோ ஒரு சாங்ல வருவார், ஒரு சின்ன கிட்டாது வருவார். அது எதுக்கு வரான்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கு ஆட மாட்டேன்னா இப்பயாவது நீ ஆட பார்த்துக்கலாம், அது அழுகு வராதா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரபாவமா செய்யக்கூடிய மனிதன். இப்ப கிருஷ்ணன் பேசும்போது சொன்னாங்க, இவங்க எல்லாம் வந்து உண்மையில இந்த காலத்துல இவ்வளவு வேகமா இருக்கணும்ன்றத கத்துக்கிட்டுதான் இப்படி இருக்குன்னா. ஏன்னா நாங்க எங்க பழைய வந்தாலும் அப்படி வந்து போய்க்க முடியாது. தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்ல, நாங்களாம் ஒரு பெரிய செட்டு. சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ், நாங்க ரொம்ப நல்லவங்க இல்லை, இப்ப நல்லவங்க ஆயிட்டோம். ஏன்னா முடியாமை பாருங்க, அதை ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எனக்கு இவங்க வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காக நான் நடிக்கிறேன், இவங்க அப்பாவுக்காக நடிச்சேன். யாரோ எதுக்காக இவங்களும் ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு பெருமையை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். பரவாயில்ல, நான் வரேன். எது சொல்றேன்னா, இவன் எடுத்தா அன்பண்ணன் தான் பேக் பண்றாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. நான் டெய்லி போவேன், அவர் வீட்டுக்கு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன். கருணாநிதி பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் உங்க அப்பா. அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர் அதிகமாக கொடுத்தாங்க. நான் நினைச்சிட்டு இருக்கேன் அன்பு சார் பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான். எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக, ஏன்னா ஹீரோவை பண்றவங்க ஜெயபிரகாஷ் பையன் ஜெயபிரகாஷ் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு இந்த படம் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்ப கூட சகோதரர் நான் வில்லியன் செஞ்சுட்டேன் இதுல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னாங்க. பேசுறது நோ சான்ஸ் நீ சொல்லாதீங்க சொல்லியிருப்பாரு. மில்டன் கிட்ட அப்படிதான் சொன்னேன். அவன் மேலே பார்த்துட்டு என்னை பெருமையா சொல்றேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னான். அதுவும் சான்ஸே இல்லாம போச்சு. ஏடா நோ சான்ஸ் சொல்ற, சான்ஸ் இதுக்கு சொல்லுடா. ஏன்னா இப்போ ஊருக்கு ரொம்ப நமக்கு எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடியில் நடிக்கவே தெரியாது. கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன். இந்த நிக்கில கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் அவன் உலகமாக நடிக்காம நிக்கில அவன் பார்த்த எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான். அவன் குடும்பம் நம்ம நெருக்கமான குடும்பம். இவங்களை பத்தி இப்ப பேர் விட்டுதான் வச்சுங்க. பத்தியா என் பேர் விட்டு மனிதர்கள் தானே அப்படி நினைப்பாங்க. இதை நான் யாருக்கு கத்துக்கிட்டேன்னா, கலைஞர் பேர் தான் கத்துக்கிட்ட விஷயத்த அவர் பேர் விட்டுருவார். டைம்ல எல்லாரையும் பத்தி சொல்லுவார். இப்ப என் பேரை சொல்லி வச்சுங்க, எனக்கு கூட ஒன்றும் வராதா அப்படி யோசிச்சுட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், அப்படி ராதா கூறியது போல் நான் சொன்னேன் பேர்கிட்ட
நம்ம இருக்கிறோங்கிற பேரை சொல்லுவார், குத்துவார். அதெல்லாம் அவருக்குன்னு கற்றுக்கிட்டேன். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவருக்குன்னு கற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னன்னா, தேவானந்தை இப்பதான் பார்த்தேன். அப்போ சொன்னார், அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார், ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தீங்க, எங்கேப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவானந்தன். அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்ல போடுறாங்க, பட் நின்று வாங்கறதுக்கு போதும் ஆயிடுது. பி வாசு என் படத்துக்கு சொன்னார், இது நம்ம பூமி, நான் எடுக்கிறேன், அப்ப நீ இருந்து இந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் போய் இந்த பாட்டு, எனக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான், பட் சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்போ அவர் மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா, நான் அவசரப்படுறியா, அதுக்காக செஞ்சேன், பழசாக இருக்கலாண்ணே, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். இது ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன், யாராவது இது கேளுங்க ஏன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது. உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்க இருந்தாலும் துணிச்சலா சொல்லணும். இப்போ கூட நான் கேட்டேன், அவன் பேர் என்ன, சரண்ராஜ், அவங்க ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூட்டம் என்னன்னு தெரியல. அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டான்? ஏன்னா வரணும், எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தா பெரிய ஹெல்ப்பா இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆடட் அட்ராக்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஃபார் அ ஃபில்ம். ஏன்னா வேற ஒண்ணுமே செய்ய சொல்லி என்ன வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லலை, வந்து நின்று பேசிட்டு போங்கன்னு. நம்மளால எது முடியுமோ அது தெரிஞ்சுதான் சொல்றாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லதா போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைம்ல அப்படி போய் ஒரு பொடி வைப்பாங்க. உங்களுக்குலாம் ஏன் சொல்றேன்னா, இந்த படம் ஓடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன், அவங்கள போய் கேட்டா அவங்க என்ன செய்ய முடியும்? நம்ம நல்ல படமா எடுக்கணும். பட் இந்த படம் நல்லா இருக்குன்னு ஏன் சொல்றேன், நானும் படம்லாம் பார்க்கல. ஏன் நல்லா இருக்கு சொன்னா, தண்ணி பஞ்சம் நம்ம ஊர்ல ஹெவியா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னும் போது டெஃபினட்டா இந்த வெற்றி வந்து தண்ணியில் எழுதிய வார்த்தை மாதிரி இருக்கக்கூடாது, கல்வெட்டாக இருக்க வேண்டும். இந்த படம் நம்ம ஊருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல்வெட்டாக நிச்சயமாக இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உனக்கு சொல்றேன், டைரக்டர் சொல்றேன், என்னென்ன படம் வந்து 5 நாள் தான் ஓடிச்சு, 10 நாள் தான் ஓடிச்சு, தேட்டர் எடுக்கிறேன்னு அதெல்லாம் அப்படிதானே. இப்பெல்லாம் வந்து 2 வெற்றிகரமான 2வது நாள் போடுறாங்க. உனதுதான் அந்த 5 நாள் ஓடி இருக்கு. சொல்லு ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் கூட கடைசி ஒரு படம் நடிச்சேன், அந்த ரிலீஸ்லயே பெஸ்ட் பிக்சர் தான் இதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு 3 நாள் கூட சேர்ந்தாப்புல ரிலீஸ் ஆச்சு. பெஸ்ட் பிக்சர் எப்படி ஒரு 25 நாள் ஓடும், பார்த்தா 8 கட்டுல இருந்து எடுத்துட்டாங்க, தேட்டர் கிடைக்கல. அதெல்லாம் சொல்லன்னு பார்த்தேன், அன்பு போயிட்டாங்க, அன்புகிட்ட சொல்லன்னு பார்த்தேன், ஓ நீ வேற ஏதாவது செலவு பண்ணுறது, ஒரு 3 தேட்டர் கட்டி முடியாது. ஏன்னா மெல்லிட்டன் போயிடுச்சு, போயிடுச்சு, லிபர்ட்டி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனந்த் போயிடுச்சு. எது நல்ல தேட்டர் நாங்களாம் போய் படம் பார்ப்போம், அந்த படம்லாம் அந்த தேட்டர்லாம் காணாம ஆச்சரியமா இருக்கு. நல்லவேளை சத்தியம் தேட்டர் இன்னும் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் புதுசா கட்டுறாங்க. அதனால நான் அன்புகிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன், இப்போ தேட்டர் கட்டி கொடுப்பா சிட்டிக்குள்ள. ஏன்னா 7 தேட்டர் போயிடுச்சு. ஏன்னா எங்க குழப்ப நடிப்பு தானே, அதனால சொல்றேன், எங்க படம் வரணும், ரிலீஸ் ஆகணும், அந்த சுயநலத்தில் தான் சொல்றேன். எனக்கு வெறும் தான் சொல்றேன், நடிக்க தெரியும், கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிக்க தெரியும், பின்னர்ல நான் நடிக்க தெரியாது. நம்ம சொல்றதெல்லாம் உண்மையான அவர்கிட்ட தான். இந்த இது கூட தியாகராஜன் ஹால் கூட டைரக்டர் வந்து சொன்னான், இங்கேதான் நான் பண்றோம், சுத்தி இங்கேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
என்னடா ஏன் அங்க பண்றீங்க, ஏன்னா இப்ப நாளைக்கு திருப்பி இன்னொரு கேசட் விழாக்கு வரணும், அதுல வேற நான் நடிச்சுட்டு வந்துருக்கேன். எனக்கு உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இடம் கொடுப்போம், நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோடைய தள்ளி விட்டுருவாங்க இருக்கு நம்மளை. அவ்வளவு பேர் வந்த ஒரு வில்லன் செய்யறேன்னு சொல்லிட்டான். நமக்கு ஒரு சின்ன கிரேட் கொடுத்துருக்காங்க, அது அவனுக்கு தெரியல. முதல்ல நானே தான் நேரா போய் பொண்ணை தூக்கிக்கிட்டோ குடும்பத்தை கெடுத்துக்கிட்டோ ஏதோ இருப்பேன். இப்ப அது கிடையாது, ஆர்டர் பண்றதுதான். போய் அவங்கெல்லாம் போய் கெடு, போய் இந்த குடும்பத்தை கெடு, வெறும் ஆர்டர் பண்றதோட விட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு வச்சு கூப்பிட்டு போய் வரணும் சொல்ல சொல்லிட்டு அதுக்கு வச்சிருக்கேன் ஆளுங்களை இப்ப கெடுக்கிறதுக்குன்னு. ஆனா நான் உண்மை சொல்றேன், கெடுக்கிறதுக்கு நீங்க நினைக்காது, தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி அறிவாளிங்க யாருமே இல்லை. நானும் விஜயகாந்தம் அலைவோசைனும் அதுல மேட்டுப்பாளையத்தில் எடுத்துட்டு இருந்தோம். இந்த கல்லர் ஸ்டேஷன் அங்கே போய் இருக்க காட்டுக்குள்ள போய் கூட்டம் வரக்கூடாது, ஃபைட் எடுத்துட்டு இருந்தோம். அவங்க ஒரு 6 பொண்ணு வந்துச்சு படம் பார்க்க, ஷூட்டிங் பார்க்க வந்து விஜயகாந்த் பக்கத்தில் பார்த்துட்டு, தம்பி நீங்க ராதாரவில நம்பாதீங்க தம்பி, பக்கத்தில் போய் சீட்டு குடிச்சுட்டே இருந்தேன். ஏமா நான் தான் ராதாரவி, அது தெரியும் தம்பி, நீ தாங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுதுதான். அப்போ நான் நினைச்சேன் நம்ம கேரக்டர் சக்சஸ். பயப்படுறாங்க அந்த அளவுக்கு. PS வீரபண்ணனை பத்தி சொல்லியிருக்காங்க, நம்பியார் சாமி பத்தி சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா பத்தி சொல்லியிருக்காங்க. பட் நம்மளை பத்தி இப்படி நேரம் சொல்றது எனக்கு பெரிய சந்தோஷம். மேக்கப்ன்றது நானா கொஞ்சம் யோசிச்சு செய்வேன், டைரக்ட் தப்பா இருக்கக்கூடாது. அமரன் படத்துக்கு இப்படிதான் முடியை ஷார்ட் ஆக்கி ப்ளீச் பண்ணேன், வெள்ளை ஆகணும் ப்ளீச் பண்ணி இந்த கண்ணு ரெப்பையே கிழிஞ்சு போச்சு. அப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டி பல்லெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்தேன். கார்ல ஹார்பருக்கு போகணும், 12வது நம்பர் கேட் தான் உள்ள. அது போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் நிறுத்தி தூர்தர்ஷன் முடிய சுற்றி போகணும்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பார்த்து சொன்னான், சேட்டே சுற்றி போ, வெற்றி ஆகிட்டு இருந்தான். ஏன்னா அவன் என்னை பார்த்து டே சேட்டுன்னு சொல்லுவான், சாதாரண பார்த்து சொல்ல மாட்டான். இது எதுக்காக சொல்றேன்னா, படத்துல நடிச்சு பேர் கிடைக்கும்ன்றது ஒண்ணு இருக்கட்டும். இப்ப படங்கள் வந்து பெருசா நிறைய படம் வந்துட்டு 200 படம் நின்னாலும் தப்பு சொல்றாங்க, 200 படம் வந்தாலும் நான் தப்பு சொல்றேன். படம் வந்துகிட்டே இருக்கு, ரெடியா இருக்காங்க, சுட சுட சீட்டு சூடு அப்படியே இருக்கு, படம் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் அடங்கணும் இல்லை, அதான் சொல்றேன். இதெல்லாம் பத்தி ஒரி பண்ணாம இந்த படத்தை எடுங்க கொடுங்க, வெற்றி ஆகணும். எல்லாரும் எனக்கு கூட ஆசை தான், 100 நாள் ஒன்றா எனக்கு பெருமை. நிறைய படம் ஓடணும், இவனுக்கு நிறைய படம் வரணும். இந்த டீமுக்கு நல்ல டீம் வந்து யங்ஸ்டர்ஸ் டீம். இந்த கேமராமேனை காமிச்சாங்க, இப்போதான் பார்த்தேன். அவர் சொல்லிட்டு இருந்தேன், இருக்கிறதுலயே ஒன்னான ஒரு ஒர்ஸ்ட் கேமராமேன், ஒர்ஸ்ட் கேமராமேன். அவருக்கு பர்ஃபெக்ட் ஆகி வர வரைக்கும் விட மாட்டாங்க. சாவடிச்சிட்டாங்க என்னெல்லாம், என்கிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. இவன் வந்து கேமராமேனை தட்டி விட்டுருவான். கேமராமேன் வந்து சார் இங்கே நிற்கணும் சார், இப்படி திரும்பணும் சார்னா சொல்லுவார். என்ன இது இளவா போச்சுங்க, யாங்க கேமராமேனை பண்ணுறது? ஷார்ட் எடுத்து ஓகே சொல்ல வேண்டியது தானே. நமக்கு ஒரு ஏஜுக்கு மேலே போனோம்னா நின்று நடிச்சுட்டு கொஞ்சம் யோசிக்கிறோம். பட் படம் வந்துட்டு இருக்கும்போது இதுல கூட பாருங்க, மேக்கப்லாம் போடல, சும்மா சொந்த முடியோடு அவர் வந்தாருங்க. அதை பெருமைக்காக விக்கு வைக்கிறதுக்கே டைம் ஆகும். போதியம் இந்த படம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா 4 வருஷம் ஆச்சு. அதனால இவங்க ஒன்றும் கவலைப்படாது, 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. 12-13 அப்படின்னா நீ 4 தானடா. இப்போ ஜனங்களுக்கு அதான் டேஸ்ட் போடணும், பழைய படமா கொண்டாந்து விடணும், அப்போ நல்ல படம் எடுத்துட்டு போகணும்னு அர்த்தம். இப்போ எடுக்க மாட்டோம். இப்போ எடுக்கலாம் நிறைய வருது. என்ன அவன் பேரையும் ஹீரோயின் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போதும் ஆயிடுது எனக்கு. மற்றவங்க பற்றி சொல்லலை, ஏன்னா நான் எல்லாரோடையும் பேர் சொல்லி அனுப்ப, பேர் இருக்கிறதே அடையாளத்துக்கு தானே, பேர் இல்லாம சொல்றது எனக்கு ஒத்து வராது. அதனால இந்த படம் வந்து இந்த படத்துல கூட வீட்டில் கூட கேட்கறாங்க, என்ன படத்துக்கு போறீங்க, கேசட் படம் பேரு தெரியல, என்ன பண்ணா டைரக்டர் பேர் தெரியுது, எல்லாரும் பேரும் தெரியும், படம் பேர்
இப்போ இங்கே தான் வந்து பார்த்தேன் வருணன் இல்லை, வருணன்னா ஏதோ தண்ணி சம்பந்தமாகவும் இல்லை மன சம்பந்தமாகவும் இருக்கணும்னு எனக்கு அவ்வளோ தூரம் தமிழ் தெரியாது, அதுக்காக. ஏன்னா எனக்கு அவ்வளோ கிளியராக இதை யோசிக்கிறதுக்கு காரில் போகும்போதே நாங்களாம் டைட்டில் வச்சுருப்போம். அப்போல்லாம் வந்து காரில் போகும்போது பாஸ் படிச்சுருவோம் டைட்டில். இப்போ அப்படி இல்லை, போய் அடுத்த தெருவில் போய் நின்று படித்து யோசிக்க முடியாது, இதாண்டா டைட்டிலாக இருக்கும். இப்போ நிறைய வந்துருச்சு டைட்டில்லாம். திருப்பி அமரன் வந்தது, அதே மாதிரி வருதுல்லா வாலிபர்ஸ் தான் எல்லாம் வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல டைட்டில் போடுது. ஆனால் நீங்கள் எதுவுமே இல்லாத வருணன்னு பேர் வச்சு இது வாழையில் நுழையில நின்று படிப்பாங்க. இதை படித்தா அந்த படம் ஓடும். ஏன்னா அதுதான் டைட்டில் விற்கிறவங்களாம் தெரியல. கொஞ்ச நேரம் நின்று பார்க்கறதுக்காக இருக்கட்டும், சும்மா விட்டோம்னா போயிடுவாங்க. நல்ல ஒரு பிரமாதமான படம். குழந்தை சொல்லிச்சு, நீங்கள் ஒரு ராதாரவியோட நின்று செய்யறதுக்கு பயமா என் மாட்டி சொல்லி சொல்லி ஒதுக்கிடுறீங்க. நான் ஏதாவது தொட்டு பார்த்தேனா? தொடக்கூட நான் என்ன செஞ்சேன், படம் பார்த்தேன், நடிப்புக்காக பார்த்துருப்பேன். இப்படிலாம் நீங்கள் சொல்லி இது கடைசியில் இல்லை சார் ராதாரவி போடலாம், இவங்க பயப்படுறாங்க சார் நடிக்கிறதுக்கு சொன்னால் என் பொழப்பு. அதனால் இனிமேல் சொல்லுங்க, ஃப்ரெண்ட்லியாக அவரோட இருப்போம், நல்லா பேசுவார் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. சொன்னாலும் என்னை போடுவாங்க, இல்லை போட மாட்டேன். இது சொல்லி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் அன்பு சேர்த்து எல்லாரையும் சொல்கிறேன். எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்கள் இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்தை சிறந்த நன்றி, என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை சொல்லி, அடுத்த முறை படம் எடுக்கும்போது மேக்சிமம் நீங்கள் எப்படி டப் பண்ணுறீங்க படத்தை, மற்ற லாங்குவேஜ் டப் பண்ண தானே போகிறோம். அதுக்கே முதல்ல வந்தோடனே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஏன் கூப்பிடுறீங்க? சில பேர் நடிக்க வச்சுருக்காங்க, அவங்க எல்லாமே டப் பண்ணுறாங்க, அவங்களே பேச வச்சுடுங்க இப்போ சொல்லி எனக்கு இவ்வளோதான் அறிவுரை. இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசிக்கு குடும்பத்தை காப்பாற்றுங்க, அவனை மட்டும் விட்டுறாதீங்க. தாய் தந்தையரை வழங்கி கொண்டிருந்தால் அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி.